வறுத்து அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு செய்யலான்னு இருக்கேன். இது வந்து கருகிடக்கூடாது, ஆனால் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலி கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்மளோட குழம்பு இறக்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். சாப்பாடு, வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி ஆகிடும். செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுனா பத்தாது இந்த வெயிலில். கொஞ்சம் எப்போவுமே கையோட ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த ரொட்டீனை கையோட முடிச்சிடுங்க. நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்மளோட விளாக் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதியத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி நான் மதியத்துக்கு வறுத்து அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 5 ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, 2 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து கருகிடக்கூடாது, ஆனால் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் நிறம் மாதிரி வரணும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரோமா வரும். இந்த வாசனையே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே மற்ற திங்ஸ்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்துட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு ஒரு 10 வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது ப்ரௌன் கலரில் வந்து லைட்டாக நிறம் மாறினதுக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஆறி வரட்டும். இதுக்கிடையில் வந்துட்டு நம்ம வெங்காயம்லாம் வணக்கிக்கலாம். வெங்காயம் வணக்கிறதுக்காக அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 கிலோ வாக்கில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டை பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வணக்கிக்கிறேன். தக்காளி ரொம்ப கொலைய வணங்கிடக்கூடாது, ஒரு அளவுக்கு வணங்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் அந்த சைடு ஆறிட்டு இருக்க கேப்பில் இங்கே நான் குக்கரில் சாதம் வச்சுட்டேன். சாதத்துக்கு எப்போவுமே நான் உப்பு போட்டு தான் வைப்பேன். அப்போ உப்பு போட்டு வச்சு பாருங்கள், சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் செப்பரேட்டாக சாப்பிட்றதுக்கு. நம்ம ஆற வச்சுருந்த மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். பவுட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கணும். இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வணக்கி ஆற வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மசாலா எந்த அளவுக்கு பவுடர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரும். அதனால மசாலா அரைக்கிறப்போ நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவையும் நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். எப்போவுமே சிக்கன், மட்டன் எந்த நான்வெஜ் எடுத்தாலும் நீங்கள் நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ அதோட கவுச்சி ஸ்மெல் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது ரெண்டையும் வந்து சேர்த்து வணக்கிக்கிறேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் சேர்த்து நல்லா வணக்கிறேன். சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வணக்கிக்கோங்க. சிக்கனில் இருக்க அந்த தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா கறி நல்லா உருண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வணங்கி வரணும். சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கறி உருண்டு வந்தால் தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக் ஆகிறதும் கறி வேகமாக குக் ஆகிடும்னு சொல்லுவாங்க.
இந்த கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது இந்த டைமில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கறியில் உப்பு நல்லா பிடிக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா கறியில் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ கறியும் உருண்டுருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கறி வணங்கும் போதே நான் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கணும். அப்போ மறந்துட்டனால நான் வந்து இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றுங்க. ஒரு 4-5 சவுண்டு விடும்போது தண்ணி கொஞ்சம் வந்து குறையும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். இது ஒரு 4 சவுண்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். நாலு சவுண்டு விட்டு இறக்குனதுக்கப்புறமா நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளோட குழம்போட வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எப்போவுமே நம்ம பாக்கெட் மசாலா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத விட வீட்டிலேயே ரெடி பண்ணி மசாலா யூஸ் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ரெண்டாவது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ரொம்பவே நல்லதும் கூட. ஃபைனலி கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்மளோட குழம்பை இறக்கிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த குழம்புல இருக்க கறியை எடுத்துகிட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிட போகிறேன். குழம்புலேயே கறியை விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் எடுத்து வறுத்துட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலெலாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி வணங்கிட்டு இருக்கும்போதே இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கிறேன். எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வணங்கும் போது அதோட பச்சை வாசனை போய் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகட்டும், அந்த அளவுக்கு வந்து நல்லா குக்காகி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து குழம்புல இருக்க கறியை எடுத்து இந்த நம்ம வணக்கி வச்சுருக்க மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவலாம், இல்லை பெப்பர் தூவலாம். நான் வந்து எதுவுமே தூவல, அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு பார்த்துடலாம். சாப்பாடு, வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிட்டு வந்து ஈவினிங் ஆட்டம் செடிங்களுக்கெலாம் தண்ணி ஊற்றினேன். செடிங்களுக்கு தண்ணி ஊற்றினா பத்தாது இந்த வெயிலில். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா செடிங்க நல்லா தளன்னு வரும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதால செடிங்களுக்கு தேவையான ஈரத்தன்மையும் கிடைக்கும், ரொம்ப ட்ரை ஆகாத ஃபீல் இருக்கும். நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா செடிங்களுக்குமே டாப் டு பாட்டம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் ஒரு டம்ளர் டீ குடித்தாச்சு. டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா துணிங்கள்லாம் வெளியில் காஞ்சிட்டு இருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கலாம் அப்படின்னு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். எப்போவுமே கையோட ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த ரொட்டீனை கையோடு முடிச்சிடுங்க.
துணி காய போட்டுட்டு அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் 2 நாளுக்கு அப்புறம், அதை மடித்து வைக்கிறதுக்கு இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் இப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களோட ரொட்டீன் கரெக்டாக இருக்காது. எப்போவுமே துணி துவைச்சிங்கன்னா கையோட காய போட்டுருங்க, காய போட்டிங்கன்னா எடுத்து வச்சுருங்க. இந்த துணின்னு மட்டும் கிடையாது, எந்த ஒர்க்கு வந்துட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதோட சைக்கிள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து வீடு ரொம்பவே பார்க்க நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். இப்போ வந்து கையோடு எடுத்துகிட்டு வந்தோடனே நான் மடிச்சும் வச்சிட்றேன் துணிங்களை. நான் வந்து துணிங்களை எப்படி கபோர்டுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ண போகிறேனோ அந்த செட்டு வந்து அதே மாதிரி நைட்டி எல்லாம் ஒரு பக்கம், ஃபேண்ட்டு ஒரு பக்கம், இந்த மாதிரி வந்து நான் செப்பரேட்டாக மடித்து வைக்கும்போதே அந்தந்த ரோ கரெக்டாக மடித்து வச்சிடுறேன். அப்போ வந்து எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து மடித்து வச்சது மட்டும் இல்லாமல் அதுவே அட் அ டைம்லேயே நான் எடுத்து கபோர்டு உள்ளரையும் வச்சுட்டு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுறேன். இந்த vlog நான் இங்கனையோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlog-ஓடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.